ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? இந்த வாட்டி வந்து பண்ணா நான் சீமான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். விஜய் நான் வரும்போது விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ அப்படியா விஷயம். அனைவருக்கும் வணக்கம். திமுகவை காயடித்த டிடிஎஃப் வாசன் அந்த தலைப்புல தான் இன்னைக்கு காணொலியை பார்க்க போறோம். லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. விதிமுறைகளை மீறி கார் ஓட்டியதாக யூடியூபர் டிடிஎஃப் வாசனை மதுரை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுக்கு ஓட்டு போடா கூடாது. பொதுவா நம்ம எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா பெரும்பாலான மக்கள் சொல்றது, இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சங்கிலி பறிப்பு, தாலி அறுப்பு, இதெல்லாம் ஓவரா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். யார் ஆட்சியில தான்ப்பா நடக்கல, எல்லா ஆட்சியிலும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 24, 25 வயது இளைஞர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா 10 வருஷமா திமுக ஆட்சியில கிடையாது. நம்ம அப்ப 2006, 2011 திமுக ஆட்சியில இருந்த பொழுது நம்ம சின்ன பசங்களா இருந்தோம், ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து திமுகவுடைய லட்சணம் என்ன, திமுக பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம அதிமுக ஆட்சியில இருந்தோம். அதிமுக ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவோ பரவாயில்ல, ஐயா எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த அதிமுகவே ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை கொடுத்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல கொன்னுது மக்களை, எல்லா அட்டூழியங்களும் பண்ணுச்சு. அந்த அதிமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் சிறப்பாக ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் வாசனை வந்து நேற்று போன்ல வந்து பேசிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி கைது பண்றாங்க. அப்போ கைது பண்ணி அழைச்சிட்டு போகும்போது அவர் வந்து ஒன்னு சொல்றாரு, என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா வீதி வீதிக்கு ஒரு டாஸ்மார்க் இருக்கு, அதை பார்த்துலாம் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாருங்க. இப்போ திமுக காரவங்க இதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்ல மாட்டாங்க. திருடனுக்கு தேளு கொட்டினா பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி திராவிடனுக்கு இந்த சாராய பிரச்சனைன்னு வரும்போது பொத்திக்கிட்டு தான் இருக்கும். விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 16 பேர் செத்து போறாங்க. எந்த பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு காணப்பட்டதே கிடையாது. நேரடியாக முதலமைச்சர் சென்று பார்வையிட்டதே கிடையாது. அங்க விவசாயிகள் போராடினாங்கன்னா 1 சென்ட் நிலம் கூட இல்லாதவெல்லாம் வந்து விவசாயின்னு சொல்லிட்டு போராடுறான் அப்படின்னு சொல்லி போய் பேசுவாங்க. விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுவாங்க. அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான இழப்பீடு, நிவாரணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அங்க போய் நேரடியாக முதலமைச்சர் பார்க்க மாட்டாரு, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்க மாட்டாங்க. ஆனா சாராயம் குடிச்சிட்டு செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரா போறாரு, போய் அங்க உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, தலா 10 லட்சம். யார் வீட்டு காசை எடுத்து எவன் குடிச்சிட்டு செத்ததுக்கு கொடுக்குறீங்க? சாராயம் காய்ச்சினவனுக்கும் கொடுக்குறாரு. அங்க கைது நடவடிக்கைலாம் இல்லை. இப்ப தென் மாவட்டத்துல தீபக் ராஜாவோட கொலை வழக்கு, அது பெரிய விஷயமா பேசப்படணும். திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய சாதி கொலைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுமே, அது ஒரு நியூஸாவே பெரிய அளவுல பேசப்படல. யூடியூப்ல தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி அதை பத்தி யாரும் பேசல. சாதியவாதிகள் பேசுறாங்க, அவங்க சாதியை சேர்ந்தவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனையை பத்தி. மற்றபடி முதன்மையான ஊடகங்கள்ல எதுலையுமே வரல. இப்போ வந்து என்ன பிரச்சனை இந்த திராவிட மாடலுக்கு அப்படின்னா, யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் பதிவு போடக்கூடிய நபர்களை தான் இவர்கள் எதிரியாவே மதிக்கிறார்கள். RSS குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க, தெரியலன்னா போய் பாருங்க திமுகவை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இழுத்து பேசியிருக்காரு RSS குருமூர்த்தி. அவரை போய் இந்த திமுக கைது பண்ணியிருந்துச்சுன்னா நீங்க வீரம்பா, பரவாயில்ல, திராவிட மாடல் ஆண்மையோடு செயல்படுகிறது என்று நம்ம ஒத்துக்கலாம். அண்ணாமலை சொல்றாரு, முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கிறாரு, சவால் விடுறாரு, உங்க மிரட்டலுக்கு உருட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன், முடிஞ்சா என்ன கைது பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாரு. அண்ணாமலையை கைது பண்ணியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பாஜகவுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பையன் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பான் போல, பாஜகவை சேர்ந்த பையன், அவனை கைது பண்ணி உள்ள போட்டுட்டு நாங்க பாஜகவுக்கு பதிலடி கொடுத்துட்டோங்கிறீங்க. திமுக வந்து யூடியூபை ஆட்சி செய்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சமூக வலைதளங்களை திமுக மட்டும்தான் பேசணும், திமுகவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு கேவலமா பேசலாம், எவ்வளவு ஆபாசமா பேசலாம். யூடியூப் புருட்டஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஆபாச வார்த்தையை பயன்படுத்தாம வீடியோ போட்டதே கிடையாது. போய் பார்த்தீங்கன்னா கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சின்னதா பீப் சவுண்டு அப்படின்னு சொல்லி போடுறது, அது போட்டுட்டா
அது போட்டுட்டா இங்க யாருக்கும் அது கேட்காதா? அந்த வார்த்தையை எந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு தெரியாதா? இன்னைக்கு குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு. அப்படிலாம் பேசுவாங்க. பிலிப்பான் அந்த சேனல் மொட்டைப்பாய் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் உட்காந்துட்டு அவன் இந்த பீப் சவுண்ட் எல்லாம் போடுறது இல்லை, டைரக்டா பேசுறது, எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுறது. எப்படிலாம் அந்த கெட்ட வார்த்தைய பேசி அந்த வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் பேசுறது. அங்கெல்லாம் கைது பண்ண மாட்டானுங்க. அதர்ம மனோஜ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அடுத்தவன் குடும்பத்துல என்ன நடக்குது, இவன் வந்து யார வச்சிருக்கா, இவன் வந்து யார வச்சிருக்கா, இதை பாக்குறதா அவனோட வேலை. அவனெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம மாண்புமிகு மதிப்பிற்குரிய தாத்தா சுபவீர பாண்டியன் அவர்கள் சொன்னாரு, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சேர்ந்து இருப்பதற்கு பெயர் கள்ளக்காதல் கிடையாது, அது திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னாரு. அது திருமணத்துக்கு அப்புறமா அதான் சொல்றாரு, மனைவியை விட்டு கணவனோ கணவனை விட்டு மனைவியோ வேறு ஒரு நபருடன் உறவு வைத்துக் கொண்டால் அதற்கு பெயர் கள்ளக்காதல் கிடையாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னாரு. இதை பார்த்துலாம் மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா? இப்ப டிடிஎஃப் வாசன் போன் பேசிக்கிட்டே கார் ஓட்டுனாரு, இதுதான் வந்து கேஸ். அது கேஸ் கிடையாது ராஜா. அதுக்காக நீங்க ஒன்னும் டிடிஎஃப் வாசனை கைது பண்ணல. அண்ணன் சீமான் அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார் டிடிஎஃப் வாசன். சமூக வலைதளத்துல அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதனால தான் இன்னைக்கு டிடிஎஃப் வாசன் மேல இந்த கேஸ். அப்போ அதுக்கு முன்னாடியும் டிடிஎஃப் வாசன் மேல கேஸ் போட்டாங்களே, அதெல்லாம் இப்ப எதுக்காக நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடியும் டிடிஎஃப் வாசன் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே அன்னைக்கு கூட்டம் கூட்டுறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு முதன்மையான நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் வருது. என்னடா இது, கலைஞர் 100ஆண்டு விழாவில் நம்மளால இந்த கூட்டத்தை கூட்ட முடியல, நம்மளால காசு கொடுக்காம கூட்ட முடியாத கூட்டத்தை இவங்க வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்டுறாங்களேங்கிற வைத்தறிச்சல கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆயிட்டானா என்ன பண்றது, நம்ம குழப்பு போயிடுமேங்கிற அச்சமா கூட இருக்கலாம். ஏன் இருக்காதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள கேள்வி எழுப்பி பாருங்க. பயம் இருக்கத்தானே செய்யும். ஏன்பா நம்ம காசு கொடுக்குறோம்பா, நம்மள்ட்ட காசு இருக்கு, கோடி கோடியா இருக்கு, காசு கொடுத்து கூட்ட முடியாத கூட்டத்தை இந்த பையன் ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு கூட்டுறானா அந்த பயம்தான். இன்னைக்கு போட்ட கேஸுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசின ஒரு விஷயம்தான் காரணம். நான் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் வந்தாருன்னா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கோ ஆளுகின்ற கட்சிக்கோ நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா கிட்ட பேசுறாரு. அந்த தாத்தா சொல்றாரு, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு. ஏன் திமுகவுக்கு போடுறீங்க? யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? ஏன் ஏற்கனவே போட்டீங்க, நம்ம அண்ணன் சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க, அடுத்த வருஷம் வராங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப அது திராவிட தரப்பினர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அப்பயே இவங்க குறி வச்சுட்டாங்க, இந்த பையனை வந்து கைது பண்ணணும், அடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இர்ஃபானை ஏன்பா நீங்க கைது பண்ணல? இர்ஃபான் வியூஸ் ஃபுட் பிளாகர் இருக்கார்ல, அவரும் தான் வந்து கார் ஓட்டிக்கிட்டே இன்டர்வியூ எடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் கூட. உதயநிதி ஸ்டாலினும் கார் ஓட்டினாரு. அப்ப அவரால் நீங்க கைது பண்ணவே இல்லையே. உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? தமிழர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திராவிடம் வந்து ஆரியத்தை எதிர்த்துது, இன்னைக்கும் பிஜேபி உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழர்கள் நாம் எதிர்க்க வேண்டியது நாயக்கர்களை தான். விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தாங்கல்ல நாயக்க மன்னர்கள், அவர்கள் வழியில் இருந்து நம்மளை இன்னைக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாயக்கர்கள் தான் நம்ம எதிர்க்கணும். தமிழர்கள் நாம் ஆரியத்தையும் எதிர்க்க வேண்டும், தமிழர்கள் நாம் நாயக்க மன்னர்களின் வழிவந்தவர்களையும் எதிர்க்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யவே மாட்டார்கள். இவர்கள் கொடுங்கொன்மை ஆட்சியாளர்கள். நம்ம மீது திணித்து ஒரு மதுவை திணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மது கடைகளால் நாடு நாசமா போயிட்டு இருக்கு. சாராயத்துக்கு பின்னணியில் தான் எல்லா குற்றங்களும் நடக்குது. சாராயத்தை குடிச்சிட்டு தான் ஒருத்தன் கற்பழிக்கிறான், சாராயத்தை குடிச்சிட்டு தான் ஒருத்தன் செயின் இருக்கிறான். எல்லா குற்றத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது மதுதான். அந்த மதுவை வந்து நம்மள்ட்ட திணிக்கிறாங்க. அந்த மதுவுல தமிழை வளர்க்குறாங்க வீரன்னு போட்டு. இவர்கள் வளர்த்த லட்சணம் என்னன்னுங்கிறதுலே தெரியுது நமக்கு. திராவிட மாடல்னா என்னங்கிறது நமக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். இவர்கள் மிகவும் மோசமானவர்கள். யூடியூப்ல வீடியோ போடுறவன் தான் உங்களுக்கு எதிரியா? ஏன்னா யூடியூப்ல போடுறவன் மட்டும்தான் உண்மையை பேசுறான், அவன் நியாயத்தை பேசுறான். எனக்கு பணம் கொடுத்து அவன் விலை வாங்கல, விலை கொள்ளல, அவன் உண்மையை பேசுறான். முதன்மையான ஊடகங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனா யூடியூப் வந்து அவர்களால் தடுக்க முடியல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பெரிய அளவு ஆதரவு இருக்கிறதுனாலதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. முதன்மையான ஊடகம் எந்த ஒரு ஊடகமும் எங்களை வளர்த்தோட கிடையாது, மற்றவைன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்த்து அஞ்சுகிறது இந்த திராவிட மாடல். ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியை கைது பண்ண துணிவில்லாத இந்த திராவிட மாடல் யூடியூப்ல வீடியோ போறவனை கைது பண்ணுதுன்னா ஆண்மை இல்லை என்று ஒத்துக்கோங்க. ஐயா இவரு சொல்லுவார்ல,
திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆம்பளையா பிறந்த ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? உங்களை தான் கேட்கிறேன். இருக்கணும்.